நாளைக்கு திமுக ஆட்சியில் உதயநிதி தூக்கி வந்து வச்சு அவர் தலையில் துப்பாக்கி வைக்க முடியாதா? முடியுமா முடியாதா? அந்த உதயகுமாரே செய்வாங்க. இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய அதிகாரிகள் இழிவான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். புரியுதா? கூப்பிட்டது என்னன்னு விசாரிச்சு சொல்ல போனால் விசாரிங்க, அது ஒரு தப்பு இல்லை. கவர்மெண்ட் சொல்லுது, உயரதிகாரி சொல்கிறது. துப்பாக்கி எதுக்கிட்டா தூக்கி வைக்கிறேன்? ஐஸ்கிரீம் சொல்லியிருப்பாரு, கண்ணு தூக்கி வை பயந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் காப்பாற்றிடுவார் ஒன்று நாளைக்கு. அறிவு வேணா, ஐபிஎஸ் படிச்சுக்கிறேன். இதை எடப்பாடி மன்னிப்பார்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் ஜெயிலுக்கு போகணும் தம்பி. 4 பேர் இந்த மாதிரி வேலையை பார்த்ததுக்கு நம்ம எல்லாம் போய் கேஸ்லாம் போட்டாங்கல்ல, 4 பேர் ஜெயிலுக்கு போனால் அடுத்து அதிமுக ஆட்சியில் இருப்பவர்கள் யாருமே ஏதாவது இப்படி பொய் வழக்கு போடுங்கன்னு சொன்னாலும் செய்ய பயப்படுவாங்க அதிகாரி. புரியுதா சார்? போன வாட்டி இப்படி போட்டவங்க ஜெயிலில் இருக்காங்க சார், நான் செய்ய மாட்டேன் சார். அதனால் இந்த சமூகத்தையும் நிர்வாகத்தையும் சீர்திருத்துவதற்காக தயவு தாட்சண்யம் பார்க்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அந்த விஷயம் அன்னைக்கு பற்றி பேசும்போது சொன்னேன். ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி எங்கே கடிக்கிறாங்க பற்றியா? அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். உப்மா கட்சிக்கு வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டை அதிக ஆண்ட கட்சிடாது.